காலை எழுந்தோன்னே என்னடா ஸ்டெஃபி ஒரு மாதிரி கத்தலைன்னு உள்ளே வந்து பார்த்தா, என் பொண்ணு கூப்பிட்டா ஸ்டெஃபி ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான்னு போய் பார்த்தா குழி நோண்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நல்லா பக்கத்தில் போய் பார்த்தா குட்டி போட ஆரம்பிச்சிட்டா. எங்களுக்கு ஆச்சரியம் என்னென்னா, இன்றைக்கா நாளைக்கா நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி பார்த்து கரெக்டாக குட்டி போட ஆரம்பிச்சிட்டா. முதலாக ஒரு அழகான க்யூட்டான நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்த பாருங்க, வரவே மாட்டேங்குது பாப்பா. மெதுவாக அதுக்கு வலிக்கவும் கூடாது, மெதுவாக எடுக்க ஆரம்பித்தேன். உடனே அந்த குட்டி வந்துருச்சு வெளியே. பாருங்கள், அழகான குட்டி. அவங்க அம்மாட்ட கையில் கொடுத்துட்டேன். அவங்க அம்மா அழகாக அவங்க ஒன்றா தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா அழகாக சுத்தம் பண்ணி அதை தொடச்சி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ அறிவாக அது பண்ணவும் எங்களுக்கு ஆச்சரியம். இந்த முதலாக இந்த பப்பி வந்து எங்களுக்கு டாக் குட்டி போடுறா. அது ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பயந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு குட்டியாக நாங்கள் எடுத்து ஆச்சரியப்பட்டு அழகாக நாங்கள் எடுத்து ஆரம்பித்தோம். தொடச்சா அவ்வளோ அழகாக சத்தம் போட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வெள்ளை கலராக அழகாக அதோட தொப்புள் கொடி ரத்தம் பிளட் ஒரு பக்கத்தில் வருது. நானும் அதை எடுத்து கத்திரிக்கோள் எடுத்து இதில் முதல்லையே 4 பேர் பார்த்தீங்களா, இங்கே 4 பேர் எல்லாம் 4 தம்பிமார் 3 பாப்பாமார் வந்திருந்தாங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஆனால் காலையில் 9 மணிக்கு போட ஆரம்பித்த குட்டி பாருங்கள், 3 மணி வரைக்கும் குட்டி போடிட்டே இருக்கிறான். அவள் ரொம்ப டயர்டாக இருக்கிறனால நான் நினச்சேன் போதும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 7 குட்டி அது காலையிலேருந்து கஷ்டப்பட்டு குட்டி போட ஆரம்பித்தான். ஆனாலும் தான் குட்டியை தன் நாக்கில் நக்கி சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தான். ஏன்னா சுமார் 59 நாளாக தான் குட்டிக்கு காத்திருந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா? எவ்வளோ ஆசீர்வாதம், ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கார் பாருங்கள். ஒரு நாய்க்கே அப்படின்னா சுத்தம் பண்ணி ஒவ்வொரு குட்டியாக எடுத்து நான் தொடச்சி ஒவ்வொரு குட்டியாக தொடச்சி அதோட அம்மாட்ட கொடுத்தேன். ஒவ்வொரு குட்டியாக பாருங்கள் சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தான். அந்த சொல்லி சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த குட்டி அழகாக கத்திகிட்டே இருந்தா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ ஆண்டவர் படைச்சிருக்காரு பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுல்ல. ஆனால் அது வலி பார்த்திங்கன்னா சரியான வலி. இங்கே போகுமா அங்கே போகுமா அவ்வளோ கஷ்டம். அது கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் அந்த குட்டி ஒரு க்யூட்டாக இருக்குது. அவ்வளோ க்யூட்டாக அழகாக அது குட்டி போட்டு அதை வந்து தான் பிள்ளைய சுத்தம் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது தான் குட்டி போட்டதுக்கப்புறம் அதை எடுத்து சுத்தம் பண்ணுறது பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ சுத்தம் பண்ணது பாருங்கள். மறுபடியும் நிறையா ரொம்ப நேரமாக சுத்தம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு குட்டியாக சுத்தம் பண்ணி தொடச்சி அதுக்கு எவ்வளோ நேரங்கள் செலவழித்தோம். 9 மணிலேருந்து 3 வரைக்கும் இந்த குட்டிக்கு காத்திருந்தோம் இல்லைங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆமாங்க, ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் குட்டியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ராப்பில் ட்ரே மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரேவில் தொடச்சி சுத்தம் பண்ணி ஒவ்வொரு குட்டியும் எடுத்து வச்சோம். அது க்யூட்டாக அழகாக அது ஆக்ஷன் பண்ணுறது ஒவ்வொரு நாள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எடுத்து சுத்தம் பண்ணி அதுக்கு பால் குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருந்தோம். ஏன்னா அது அழகாக கத்திகிட்டே இருந்தது. இப்போ தான் முதல்ல அந்த உலகத்தை பார்க்குது இல்லைங்களா, அவ்வளோ அழகாக க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூனை வளர்த்துறோம். இந்த பூனை குட்டி போட்டதுலேருந்து என்னமோ நடக்குதுன்னு அதுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பூனையை அந்த குட்டி என்னென்னு எட்டி பார்த்துட்டே இருந்தது. ரொம்ப நேரமாக எட்டி பார்த்தது. நான் என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்தா அது புதுசாக ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி ரொம்ப நேரமாக அது பார்த்துட்டே இருந்தது. நீங்களே பாருங்களேன், அந்த பூனை என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். எனக்கே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. அது என்ன தான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா. அந்த ட்ரே கிட்ட எட்டி பார்த்து அந்த குட்டி எல்லாம் மோந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி
பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. ஆர்வம் தாங்கவே முடியல. ட்ராவலே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. மோந்து பார்க்குது. அது ரொம்ப நேரம் மோந்து பார்த்துட்டு இருந்தது. நம்ம போட்ட குட்டி ஒன்று நினச்சி பார்க்குதுன்னு தெரியல. ஆனால் அது ரொம்ப நேரமாக அந்த குட்டிகளை ஆச்சரியமாக பார்த்தது. என்னன்னா நேற்று ஒரு குட்டி இல்லை, இன்றைக்கி குட்டி ட்ரெயில் கிடக்குதேன்னு சொல்லி அது பூனை அப்படியே அந்த இடத்த எட்டி பார்த்துட்டே இருந்தது. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பூனைக்கு பாருங்கள், நாய்னா பூனைக்கு சேராதம்பாங்க. ஆனால் தன் நண்பன் பூனை அந்த ஸ்டெஃபி ரொம்ப ஃப்ரெண்டு. அது தான் நண்பன் குட்டி போட்டதை அது இதை எட்டி பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுது பாருங்கள். எவ்வளோ இணையம் புரியாத நண்பர்களாக 2 பேர் இருக்கிறாங்க. நாய் பூனை சேராத வராங்க. ஆனால் பூனை வந்தால் துரத்துமில்ல. ஆனால் குட்டி போடும்போது பூனை பக்கத்தில் உட்காரும்போது எந்த நாயும் துரத்துமில்ல. ஆனால் இந்த நாய் ஒன்றுமே சொல்லலை. ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தன் குட்டி பார்க்க விட்டுச்சு பாருங்கள். அழகாக ஸ்டெஃபி குட்டியெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறா, ஹேப்பியாக இருக்கிறா. எல்லா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஸ்டெஃபிக்கு. அழகாக ஒவ்வொரு குட்டியாக தான் போட்ட குட்டி ஒவ்வொரு குட்டியாக ரசிச்சுட்டு ஒவ்வொரு குட்டிக்காக தான் முத்தம் கொடுத்துட்டுருக்கிறா பாருங்கள். எவ்வளோ க்யூட் இல்லை? யாருக்கெல்லாம் நாய்க்குட்டி பூனை பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட்ஸில் ஹார்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் டாக் செல்லக்குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, யாரெல்லாம் அனிமல்ஸ் ரொம்ப நேசிக்கிறீங்களா அப்படின்னா நீங்களே என்ன பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும். வீடியோ சர்ப்ரைஸ் பண்ணணும், லைக் பண்ணணும், நிச்சயமாக ஷேர் பண்ணணும். டாட்டா, பாய் பாய்.